வீரா வந்துட்டு தமிழ் கிட்ட இந்த படம் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, உனக்கு தான் இந்த இது கொடுத்து வச்சுருக்கு, அவங்களோட ஆசை உனக்கு கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இந்த 10 சமயத்தை இவன் கிடக்கிறா, இதுவே ஒரு 10 டன் போல இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. தமிழையே பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம சிபி. பார்த்தோன்னே என்ன அத்தான் இங்கே தான் இருக்கீங்களா, வேறு எதுனா உலகத்தில் இருக்கீங்களான்னு சேர்த்து கிண்டல் பண்ண, அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இவங்க வராங்க, பேப்பர் படிச்சுட்ருக்காங்க ஜானு. அப்போ கரெக்டான மினிஸ்டர் வராரு. வந்தவர் வந்துட்டு என்ன சட்டம்பா இன்னும் பேப்பர் படிக்கிறது அதானே நம்பர் ஒன்னாக கொடிக்கட்டி திறக்கிறதுனா சும்மாவா, இதெல்லாம் பண்ணாதானே, சரி சரி உன் பேரண்ட் கல்யாணம் நான் கேள்விப்பட்டேன், அதுதான் வந்துட்டு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பூப்பழம் இதுவெல்லாம் வந்துட்டு அவங்க மருமக கையில் கொடுக்குறாங்க. அவங்களுமே வாங்கிக்கிறாங்க. உடனே ஜானு முறைச்சி பார்த்த டக்குன்னு தட்டு கீழே வச்சுறாங்க. என்ன இன்னும் உன் கண்ணாசையிலே மருமகளை இது பண்ணி வைக்கிறியா, உண்மையிலே சூப்பர் தான், சும்மாவா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்தலாம், சரி சரி கல்யாணத்துக்கு நீங்கள் கூப்பிடுறதுனால நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு என்ன தைந்தாலும் எதுக்கு வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு சிபியுமே வந்து கேட்குறாரு. அவன் வந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நிறைய பிரச்சனைகள் வரும், நான் பயப்படாத, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஜானு வந்துட்டு அவங்க மருமகிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே தமிழை கூப்பிட்டு வச்சு கோவமாக வந்து சிபியோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் பேர் நீ எந்த விஷயத்தையும் தலையெடுக்கிறார், நீ மேடம் சொல்ல பேர் இருக்கணும், இந்த வீட்டோட வேலைக்காரி நீ, அதாவது வேலை செய்யறதுக்கு தான் வந்துக்கிறேன், நீ எல்லாம் இந்த விஷயத்துல எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சமயத்துக்கிட்ட அப்படி சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சேர்த்து தாண்டி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லியிருக்காங்க. இதே எல்லாத்தையும் ஜானும் சேதும் மேலே வந்து கேட்டுட்ருக்காங்க. பாவம் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத தெரியுமா, அவளை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்ட்டு ஜானு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்தது தங்க உறுப்பினரோட வர சொல்லியிருக்கேன் தாலிக்கு தங்குறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்துருக்காங்க. வர வச்சு சாமி கும்பிட்றாங்க. முதல்ல எல்லோரும் வேண்டிங்கன்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. பார்த்தா அழுகி போயிட்டுருக்கு. உடனே எல்லோரும் இதுவாகிட்டு வேறு தேங்காய் எடுத்துகிட்டு வர சொல்லி இது பண்ணுறாங்க. அதில் பூ வந்துருக்கு. எல்லாருமே சந்தோஷமாக சாமி கும்பிட்டு அப்புறம் தங்கம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தங்கத்தை உருக்கிட்டு தாலி செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோமா ஒரு நாளைக்கு, நானே வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு. உடனே வீட்டில் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுறாங்க. தமிழை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் நீ தானே இந்த வீட்டு வேலைக்காரி, அதுக்காக தான் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சிபியோட அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் தலையாட்டிட்டு செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ அவங்க வராங்க. வந்துட்டு தாலி இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா தாலி வந்துட்டு ஒரு மாதிரி நசுங்கி போயிட்டுருக்குது. அதை வந்துட்டு சம்யுக்தாவோ இல்லை சிபியோட அத்தையோ தான் இதை பண்ணியிருக்காங்க. யார் எதுக்காக பண்ணாங்கன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். ஆனால் ஜானுவோட தாலியை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு அதிரடி ட்விஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.